வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. சீனு வந்து ஏகப்பட்ட ஆர்டர்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன ஒரு கஷ்டம்னா, பெண்கள் முதலாளிக்கு மட்டும்தான் நாங்கள் எங்களோட ஆர்டரை வந்து தருவோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே யோசிக்கிறாங்க சீனு. மாயா நம்மளுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கா, இப்போதைக்கு நமக்கு தேவை அந்த ஒரு விஷயத்த கைப்பற்றணும். அதுக்கு பேரில் யார் பேரில் இருந்தால் என்ன, எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த விருப்பத்தை வந்து சொல்கிறாங்க. பத்மா முடியவே முடியாது. என்னடா நினைக்கிற, எப்போதும் போல் உன்கிட்ட தாண்டா இருக்கணும் அதிகாரம்லாம், மாயா கிட்ட இருக்கவே கூடாதுன்னு சொன்னோன்னே, அத்தைக்கு பிடிக்க இல்லாத விஷயத்த நாங்கள் என்றைக்குமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, மணி தந்திரமான விளையாட்டு வந்து விளையாடுறாங்க. இவகிட்ட போராடி ஜெயிக்கலாம் முடியாது. சரி, நான் பத்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு சீனுவை பார்த்து லைட்டாக வந்து கண்ணடிக்கிறாங்க. டேய் சீனு, உங்கள் அம்மா சொல்கிறது தாண்டா கரெக்டு, இல்லைன்னு வச்சுக்கேன் வேலைக்கே ஆகாது, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பா உன்ன மாதிரியே நான் சும்மா இருக்கணும்னு ஆசைப்பட்றியா? உன் பொண்டாட்டி எப்போதும் அமைதியாக தான் இருக்கா, உன்னை உருப்படவே விடமாட்டாங்க, அதே மாதிரி தான் உன்னையும் உருப்பட விட மாட்டேங்கிறாங்க. இது எல்லாம் ஒன்று தானே, அதனால நான் என் வாழ்க்கையில் எப்படி முடிவு எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னோன்னே, மணியும் இந்த பக்கம் வந்து கோச்சிட்டு வந்து போகிறாங்க. டேய், உங்கள் அப்பாவை நான் என்றைக்குமே விட்டு கொடுத்தது இல்லடா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அந்த மனுஷன் ஏதாவது தப்பாக பேசினா நான் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்குவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இது தாண்டா என் முடிவு பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே, சீனுவும் நம்ம மணியும் தந்திரமாக வந்து பேசுகிறாங்க. சரிடா, சண்டை போட்டாச்சு, இப்போ அடுத்தது நான் எழுதிட்டு வர சொன்னேன், அது எல்லாத்தையும் எழுதிடு சரியா? இப்போ மாயா பேரில் எழுதி வைக்கிறோம். அப்பா நான் சொன்னதை நினச்சி உங்கள் மனசு கஷ்டமாக இருக்கா? டேய், கஷ்டம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த என்றைக்குமே யாராலையும் நிரந்தரமாக ஏற்றுக்க முடியாதுடா. அப்பா எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நமக்குள்ளே என்ன வேணான்னு சொல்லிக்கலாம், ஆனால் மூணாவது மனுஷன் இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லணுங்கிற விஷயத்த மட்டும் ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். நம்ம குடும்பத்துக்குள்ளே தானே பேசினேன், அதனால பிரச்சனை இல்லை, விடு பார்த்துக்கலாம். உங்கள் அம்மாவை ஏமாற்றணும்னா நான் சொல்லி தானடா இதெல்லாம் செஞ்சேன், விட்ரா பார்த்துக்கலாம்டா. இதுக்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு போ. நம்ம ஒவ்வொரு விஷயமா வந்து அடுத்த படியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இந்த படி கிடச்சிச்சின்னா 4 படி ஜம்ப் பண்ணிடுவோம், 4 வருஷம் ஃபார்வேர்டு வந்து போயிடுவோம். நம்ம கம்பெனிக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம லாபத்தை மட்டும்தான் பார்க்கணும், பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது, மணி என்னது எழுதியே கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாப்லையே, என்ன விஷயம் அப்படின்னு ஜானகியம்மா சந்தேகப்பட்டுட்டு ரகுராம் கிட்ட வந்து கேட்குறாங்க. ஏங்க, என் மனசுக்கு வந்து குழப்பமாக இருக்குது, நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒரு விட வந்து சொல்லணும். சொல்லு, இது மாதிரி ஒரு ஆர்டர் வந்து கிடைக்க போதான், அதுக்கு பெண் முதலாளியாக இருந்தால் தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீனு வந்து யார் பேரில் இருந்தால் என்ன, எல்லாமே ஒன்று. நமக்கு தேவை கம்பெனியை நல்ல விதமாக வந்து லாபத்தில் கொண்டு போகணுன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும். இது கிடச்சிச்சின்னா 4 வருஷம் ஃபார்வேர்டு வந்து போயிடலாம், 4 வருஷம் லாபத்தை இந்த ஒரு ஆர்டர்லேயே நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நல்ல முடிவு தானே, ஆனால் மணி என்ன இதெல்லாம் நடக்காது வைக்காதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அவரு ஒன்றும் அப்படியெல்லாம் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கணும் அவங்க கிட்ட தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டார். அப்படி ஒன்றும் சொல்லலை, இருந்தாலும் பத்மாவுக்கு சாதகமாக வந்து பேசுகிறாப்புல. உடனே சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் மணியை பற்றி உங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க. அவர் பொண்டாட்டியை ஏமாத்துறதுக்காக சீனுவும் நம்ம மணியும் சண்டை போட்ட மாதிரி நடிச்சிருப்பாங்களே. ஆமாங்க, சண்டை போட்டாங்க. அவங்க 2 பேராவது சண்டை போடுறதாவது பத்மாவை முட்டாளாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்ட மாதிரி வச்சுட்டு, கூடிய சீக்கிரம் பாரு மாயா பேரில் அவர் தான் எழுதி கொடுக்கும்போது பேனாவே வந்து நீட்டுவார். என்னங்க, அவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கம்மா, யார் யார் எப்படி எப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்களோ அதை பற்றி நம்ம நேரில் பார்க்குறத மட்டும் யோசித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற செயலையும் பார்த்து வந்து முடிவு எடுக்கணும். பொறுத்திருந்து பாரு, மாயா வந்து கையெழுத்து போடுறப்ப பேனா வந்து நீட்டுறதே நம்ம மணியாக தான் இருக்கும். நடந்ததை முன்கூட்டியே வந்து பார்த்த மாதிரியே ரகுராம் அப்படியே வந்து பேசுகிறாரு. எது எப்படியோங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா எல்லாமே லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் தான் ஒரு செகண்ட் தப்பாக யோசிச்சிட்டேனோ, நீ எதுவும் அவர்கிட்ட கேட்கலல்ல, அதெல்லாம் கேட்கல, இன்னைக்கு சாயங்காலம் உன்கிட்ட வந்து சொல்லுவார், பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப நம்ம மணியும் சீனுவும், டேய் நீ மட்டும் முதல்ல போய் மாயா கிட்ட வந்து பேசு, அவள் ஒத்துக்க மாட்டா, பேனா எடுத்துக்கிட்டு நான் மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறேன்னு மணி வந்து சூப்பராக வந்து வச்சுட்டு இருக்காப்புல. அதே மாதிரி பத்திரத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க நம்ம மாயா கிட்ட. ஏய், இதெல்லாம் வந்து நடக்கவே கூடாது, நான் அத்தை பேச்சை மீறாத மருமக, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இதெல்லாம் கேட்கவே மாட்டேன். நினச்சேன், பத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த வீட்டில் ஒரே ஆள்னா மாயா தான், ஆனால் பத்மாவுக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஆள்னா அதுவும் மாயா தான்.
என்னத்த சொல்கிறதுங்கிற மாதிரி மணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம பையனுக்கு பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல. நம்ம உள்ளே போவோம். என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, பாருங்க மாமா, நீங்களும் அத்தையும் வேண்டான்னு சொன்னதை இவன் நிறைவேற்றணுங்கிறா, என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்னடா என் மருமகிட்ட இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க, கையில் கொடுறா, இந்தாம்மா கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மாம்மா நீங்கள் தானே வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் வந்து ஜானகி வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல அச்சச்சோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே இவரை பற்றி, நான் பத்மாவை ஏதாவது ஒன்று பண்ணி ஏமாற்றணும்னு நினச்சேம்மா, அதுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, அந்த கேப்பில் நம்ம எல்லாத்தையும் வந்து சாதிச்சிடலாம், யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லைம்மா, நம்ம வீட்டில் ஒருத்தர் மேலே எல்லா சொத்தும் இருக்குது நம்ம ரகுராம் கிட்ட, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே கடுமையாக வந்து உழைக்கிறோம், இது என்ன அவர் பேரில் இருக்கிற சொத்து, அவர் தான் காசு பணம்லேருந்து எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு, அதனால் நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா யார் பேரில் இருக்குன்னு முக்கியம் இல்லைம்மா, எல்லாமே நம்மளோடது, உரிமையாக எடுத்து செய்யணும், நம்ம குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் தான் பார்க்கணும், அதை விட்டுட்டு இது ஏன் பங்கு இவன் பங்குன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கியேன், அது நல்லாவும் இருக்காது, ஈஸியாக ஏமாந்துருவோம், ஒற்றுமையாக இருந்தால் தான் பலமே, அப்போ தான் நம்ம எல்லாரோட காசும் ஒரே இடத்துல போட்டுட்டு எல்லா இடத்துலையும் லாபம் வந்து பார்க்க முடியும், 10-15 தொழில் கூட ஒரே நேரத்தில் பார்க்கலாம், கூட்டு குடும்பமாக இருந்தால், தனிப்பட்ட முறையில் இருந்தால் ஒரு தொழில் தான் பார்க்க முடியும், அதில் நட்டம் வந்துச்சுன்னா நட்டம் தான், பாக்கி இருக்கிற தொழில் மூலிமா கூட்டு குடும்பத்தில் லாபம் வந்துச்சுன்னா ஒரு நட்டத்தை இன்னொரு லாபம் சரி செஞ்சு கொடுத்து நம்ம பல மடங்கு முன்னேறி போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, என்னமாமா எவ்வளோ பெரிய விஷயத்த காம்பவுண்டிங் பவரை இவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா நீ பத்மா பேச்சை மட்டும்தான் கேட்பியா, இந்த மாமனார் பேச்சு உனக்கு முக்கியம் இல்லைல்ல, சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு மணி வந்து இந்த பக்கம் திரும்பி சிரிச்சுக்கிட்டே வந்து அழுகுறாங்க. இதை வந்து ஜானகி வந்து பார்த்துட்டாங்க, பரவாயில்லையே சூப்பராக தான் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இருமா நான் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே வந்து கையெழுத்து போட்டு முடிக்கிறாங்க. ஜானகியும் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. என்ன தங்கச்சி உங்ககிட்ட வந்து எதுவும் சொல்லன்னு வருத்தமா, அப்படியெல்லாம் இல்லை, ரகுராம் கிட்ட நான் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு சொன்னேன், அவர் என்ன நான் சொன்னாரோ அதுபடி தான் இங்கே நடந்திருக்கு. என்னது மச்சான் கிட்ட சொன்னோன்னே நான் தான் வந்து பேனா எடுத்து கொடுப்பேங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரா? ஆமாம் சொன்னார், யதார்த்தமாக இங்கே வந்தேன், அதே மாதிரி தான் நடந்திருக்கு, உங்களை பற்றி அவர் நல்லாவே வந்து புரிஞ்சு வச்சுருக்காப்புல, எது எப்படியோம்மா எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் வேறு மாதிரி, இதை யாராலையும் வந்து மாற்ற முடியாதுன்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிம்மா இப்போதைக்கு இந்த ரகசியம் யாருக்கும் தெரிய வேணாம் தங்கச்சி, நம்ம எல்லாரும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் பத்மா எதுவும் வந்துட போகிறாடா, அந்த பத்திரத்தை வந்து ஒழிச்சு வச்சிரு சீனு சரியானோன்னே அப்படியே ஒழிச்சு வச்சிடுறாங்க. அந்த இடத்துல திருப்பி வந்து சீனு வந்து கேட்குறாங்க, மாயா என்ன மாயா எனக்காக நீ எதுவும் வந்து செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப பத்மா வந்து நிற்கிறாங்க. நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டிக்கு அப்புறம் என்னடா மதிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. தங்கச்சி பின்னாடி பத்மா வந்து இருக்கா, அதுக்காக தான் இப்படி பேசுகிறேன், நீங்களும் வந்து நடிங்கன்னு சொன்னோன்னே, அண்ணன் நீங்கள் போய் என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் வந்து பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எது இருந்தாலும் எனக்கு பத்மாவோட ஆசை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம மணி மாட்டுக்கு போகிறாங்க. ஏங்க இப்பயாவது உங்களுக்கு புத்தி வந்துச்சே, என் புருஷன் பேச்ச கேளு, எதுவும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா சரிம்மா நான் எதுவும் மாற்றி எல்லாம் செய்யலை, உன் விருப்பம் என்னமோ அதுதான், என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி கூட இந்த விஷயத்தில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, ரகசியமாகவே இருந்துக்கிட்டு காய் நவுத்திடலான்னு ஒத்துமொத்த குடும்பமும் வந்து முடிவு பண்ணிவிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. அந்த இடத்துல இது எல்லாத்தையும் பார்த்து ரகுராம் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மணி வந்து சோபாவில் உட்கார்றப்ப, என்ன மச்சான் நல்லபடியாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க போல இருக்கே, அது எப்படி உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும் மச்சான், நடத்துங்க நடத்துங்க, இருந்தாலும் என் தங்கச்சி இந்தளவு வந்து ஏமாறக்கூடாது, எனக்கே பாவமாக தான் இருக்குன்னு ரகுராம் செமையாக வந்து கலாய்க்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்ப்போம், ரொம்ப அருமையாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்.